இல்ல முதல்ல அந்த சிறுவன் ஓட்டுனது மிகப்பெரிய அஃபென்ஸ். ஒரு வழக்கறிஞரை நான் சொல்றேன், அப்படி ஓட்டுன அந்த சிறுவனுடைய அப்பா வந்து கைது பண்ணணும் முதல்ல. ஒரு சிறுவன் கிட்ட நீ வந்து காரை குத்தனுப்புற அப்படின்னா அதுவே முதல்ல அஃபென்ஸ், அது வந்து குற்றம். அது வந்து சட்டத்தின்படியே பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து குற்றம் அது. ஆனால் இவங்கெல்லாம் எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னா, இப்போ லோக்கலில் நீங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஊர்லேயும் பார்த்தீங்கன்னா சில பேர் நம்பர் பிளேட்டெல்லாம் மூடுவானுங்க. நம்பர் பிளேட்டில் பார்த்தீங்கன்னா நான் வந்து இவருடைய மகன் அவருடைய மகன் சொல்லிட்டு அந்த திமுகவுடைய பேர்லேயே போட்டு வச்சிருப்பாங்க. நம்பர் பிளேட்டே இருக்காது, ஆனால் அது மாதிரி போட்டு வச்சிருப்பானுங்க. என்ன தைரியம்னா எடப்பாடி பழனிசாமி போன்ற ஒரு எதிர்கட்சி தலைவர்கள் பிரச்சாரம் பண்றாங்கன்னா முதல்ல அந்த இடத்துல போக்குவரத்து தடை பண்ணுவாங்க. இதுதான் காவல்துறையுடைய வேலை. அந்த ரோடை வந்து பிளாக் பண்ணுவாங்க, வேற வழியை திருப்பிடுவாங்க. இதுதான் காலங்காலமா தமிழ்நாட்டில் அதிமுக இருந்தாலும் திமுக இருந்தாலும் ஒரு எதிர்கட்சியோ ஆளுங்கட்சியோ ஒருத்தர் பிரச்சாரம் பண்றாங்க அப்படின்னா அந்த இடத்துல அந்த அப்பா இருக்காருல்ல, அவரோட அப்பா, அவர் திமுக பிரமுகர் தானே, அவரு திமுகவை சார்ந்தவர் தானே, அவரு கார் கொடுத்ததெல்லாம் மிகவும் மோசமான. சரி, அந்த தம்பி வந்து ஓட்டு வராரு, எனக்கு தெரிஞ்சு அங்கேயே யாருடைய கால் மேலே ஏற்றிட்டாங்க, ஏற்ற வந்தாங்க, கால் மேலே வந்து பட்டுச்சு சொல்றாங்க. ஒரு கால் முறிஞ்சிருந்துச்சுன்னா காலை போயிடுச்சா யார் பொறுப்பு இருப்பாங்க? திமுக வந்து ஆட்சிக்கு வந்துடுச்சுன்னா அட்ராசிட்டி இருக்கு இல்லையா, அது ரொம்ப அதிகமாகிடும். நீங்கள் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒரு பொறுப்பு அமைச்சர்னு போட்டு வச்சுருக்காங்கல்ல, இது பொறுப்பு அமைச்சர் வேலை தான் நினைக்கிறீங்க நீங்கள்? அந்த மாவட்டத்துக்கு பொறுப்பை பார்த்துக்கணும், திமுக வந்து வளர்த்துருக்கணும், அப்படிலாம் கிடையாது. பொறுப்பு அமைச்சர்னா அந்த இடத்துல எவ்வளோ வந்து கான்ட்ராக்ட் விடுறாங்க, அந்த இடத்துல எவ்வளோ மணல் வர்றாங்க, இங்கே என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்தமாக நாம் தமிழரோ விசிகாவோ கம்யூனிஸ்டோ எந்த கட்சியும் ஒரு தெருமுனை கூட்டம் போட்டால் கூட அந்த இடத்துல போக்குவரத்து தடைப்படுவாங்க. அந்த ரோட்டில் வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. ஈவன் ஏன்னா அந்த ரோட்டில் பர்மிஷன் வாங்கி தான் நடத்துகிறாங்க. பர்மிஷன் வாங்க மாட்டா நீ அரெஸ்ட் பண்ணுவ, நீ ஜப்தி பண்ணுவ, நீ அந்த மாதிரிலாம் வந்து பண்ணுறது கிடையாது. பர்மிஷன் வாங்கி தான் நடத்துகிறாங்க. இது என்னன்னா அழுத்தம் தானே இது. எனக்கு தெரிஞ்சு விசிகாவுடைய மேடையில் கூட ஒரு முன்னாள் IPS அதிகாரி அவங்க பிறந்தநாள் விழாவில் வந்து பேசும்போது சொல்கிறாங்க, நீங்கள் வந்து யார் படமும் போட்டு வச்சுருக்கீங்க, ஆனால் திருமாவளவன் படத்துக்கு லாஸ்ட்டில் போடுறீங்க, அவளை பேர் லாஸ்ட்டில் போடுறாங்க. அப்போ திமுகவினுடைய அந்த ஒரு மனநிலை எப்படி அப்படின்னா, திமுகவோட சுபாவம் எப்படின்னா, இவங்களை இங்கே வச்சுருந்தா போதுமானது, நம்ம கிட்ட வந்துடக்கூடாது. ஏன்னா திரு கருணாநிதி அவர்கள் என்ன சொன்னார், நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். கான்டாக்ட் 7667008899. நகரம் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைகிறார் வழக்கறிஞர் திரு பிரதாப் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். விருதுநகர் மாவட்டத்தில் காரியாப்பட்டி என்ற இடத்துல EPS அவரோட பிரச்சாரம் கூட்டம் வந்து நடைபெற்றது. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு கார் சடனாக அந்த கூட்டத்தை நோக்கி உள்ளே வந்தது. அந்த காரை ஓட்டி வந்ததே ஒரு சிறுவன் தான். ஆனால் அவங்க அப்பா அதில் என்ன சொல்லியிருந்தாருன்னா, என் பையனுக்கு உடம்பு சரியில்லை, அதால் தான் நாங்கள் அங்கேருந்து ஹாஸ்பிட்டல் போனோம் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஆனால் உடம்பு சரியில்லாத பையன் எப்படி அந்த காரை வந்து இயக்கியிருப்பான்? அதில் பார்த்தீங்கன்னா வந்து கூடுதல் காரணம்னா அவன் சிறுவன், அண்டர் 18, லைசன்ஸ் கூட இல்லாத பட்சம். அது இந்த நிகழ்வு எப்படி பார்க்குறீங்க? இல்லை முதல்ல அந்த சிறுவன் ஓட்டுனது மிகப்பெரிய அஃபென்ஸ். ஒரு வழக்கறிஞரை நான் சொல்கிறேன், அப்படி ஓட்டுன அந்த சிறுவனுடைய அப்பா வந்து கைது பண்ணணும் முதல்ல. ஏன்னா ஒரு சிறுவன்கிட்ட நீ வந்து காரை குத்தனுப்புற அப்படின்னா அதுவே முதல்ல அஃபென்ஸ், அது வந்து குற்றம். அது வந்து சட்டத்தின்படியே பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து குற்றம் அது. ஆனால் இவங்கெல்லாம் எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னா, இப்போ லோக்கலில் நீங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஊர்லேயும் பார்த்தீங்கன்னா சில பேர் நம்பர் பிளேட்டெல்லாம் மூடுவானுங்க. நம்பர் பிளேட்டில் பார்த்தீங்கன்னா நான் வந்து இவருடைய மகன் அவருடைய மகன் சொல்லிட்டு அந்த திமுகவுடைய பேர்லேயே போட்டு வச்சிருப்பாங்க. நம்பர் பிளேட்டே இருக்காது, ஆனால் அது மாதிரி போட்டு வச்சிருப்பானுங்க. என்ன தைரியம்னா அந்த இடத்துல லோக்கல் அவங்க செல்வாக்கா இருப்பாங்க. அப்போ லோக்கல் நம்ம செல்வாக்கா இருக்கிறோம், போதாத குறைக்கு ஆளுங்கட்சி சொல்லவே கிடையாது. எப்பயும் திமுக கிட்ட வந்து ஆட்சிக்கு வந்தால் என்ன ஒரு பயப்படுவாங்கன்னா, ஐயோ இவங்க ஆட்சிக்கு வந்துட்டானுங்களா, இதுக்கப்புறம் என்னென்ன அட்டுழி பண்ண போறாங்க பாருன்னு சொல்லிட்டு எங்கேயோ இருக்கிற ஸ்டாலின் மேலே விமர்சனம் பண்றது வேற. லோக்கல் இருக்காங்க இல்லையா, அந்த லோக்கல் இருக்கிறவங்களே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு அட்ராசிட்டி பண்ணிட்டு இருப்பாங்க. குழந்தைக்கு உடம்பு சரியில்லைப்பா, குழந்தை தூக்கி நீ மடிமேல உட்காரச்சு போய் குழந்தைகிட்ட கார் குடிப்பியா நீ சொல்லுங்க? யாருக்கிட்ட வந்து கொடுக்கணும் கார்? நீ தான் ஓட்டு வரணும். ஆனால் நல்லா தெரியுது அந்த தம்பி நல்லா உடம்பு சரியில்லைன்றதை நம்ம அதுக்குள்ளே போகலாம். ஆனால் நீ ஒரு பையன்கிட்ட வந்து நீ எப்படி வந்து கார் கொடுப்ப? ரெண்டாவது, முதல்ல நம்ம என்ன சொல்றோம்னா, இப்போ எடப்பாடி பழனிசாமி போன்ற ஒரு எதிர்கட்சி தலைவர்கள் பிரச்சாரம் பண்றாங்கன்னா முதல்ல அந்த இடத்துல போக்குவரத்து தடை பண்ணுவாங்க. இதுதான் காவல்துறையுடைய வேலை. அந்த ரோடை வந்து பிளாக் பண்ணுவாங்க, வேற வழியை திருப்பிடுவாங்க. இதுதான் காலங்காலமா தமிழ்நாட்டில் அதிமுக இருந்தாலும் திமுக இருந்தாலும் ஒரு எதிர்கட்சியோ ஆளுங்கட்சியோ ஒருத்தர் பிரச்சாரம் பண்றாங்க அப்படின்னா அந்த இடத்துல போக்குவரத்தை வந்து தடை பண்ணுவாங்க. முன்னாடியே வந்து போலீஸ் கிட்ட வந்து பர்மிஷன் வாங்குவாங்க, எங்க தலைவர் இங்கே வர போறாரு, இங்கே பண்ண போறாங்க, இத்தனை மணி நேரம் இருக்க போறாங்க, அதனால எங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் வரக்கூடாது சொல்லிட்டு. ஆனால் இவங்க
இப்போ காரை விடுறாங்க, முன்னாடி ஆம்புலன்ஸ். ஆனால் ஆம்புலன்ஸுடைய சங்கம் எங்களை கண்டிச்சதுன்னு சொல்லிட்டு ஒரு போலியான ஒரு நோட்டீஸ் வந்துருச்சு. ஆனால் உண்மையானவங்க என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் வந்து எந்த விதமான நோட்டீஸுமே அனுப்பல. முதல்ல இது போன்ற இடங்கள்ல நீங்கள் ஒரு போக்குவரத்தை வந்து அலோவ் பண்ணுறதே தப்பு. நம்ம காரை ஓட்டின விஷயத்துக்கு அப்புறம் வருவோம். எப்படி இந்த இடத்துல வந்து நீங்கள் போக்குவரத்து வந்து நீங்கள் அலோவ் பண்ணுறீங்க? இப்போ நம்ம வந்து சென்னையில் நீங்கள் இருக்கிறோம். சென்னை எவ்வளோ ஒரு போக்குவரத்து நெரிசலான ஒரு பகுதி. ஆனால் இங்கே திரு ஸ்டாண்டர்ட் போனாலும் வந்து ஃபுல்லாக வரப்போறாரா முன்னாடி நிறுத்திடுவாங்க. ஒரே ஒரு பஸ் போகாது, ஒரே ஒரு லாரி போகாது, ஒரு சின்ன சைக்கிள் கூட போகாது. அந்த இடத்த ஃபுல்லாக போலீஸ் பிளாக் பண்ணிடுறாங்க. ஓகே, நீங்கள் முதலமைச்சர், உங்களுக்கு வந்து இங்கே பாதுகாப்பு வசதி எல்லாம் கொடுத்து நீங்கள் வந்து பிளாக் பண்ணி அமைச்சிடுறாங்க. திரு உதயநிதி வந்தால் கூட பார்த்தீங்கன்னா உடனே எல்லாத்தையும் நிறுத்தி எல்லாத்தையும் அமைச்சிருவாங்க. ஆனால் இந்த இடத்துல நீங்கள் ஒரு எதிர்க்கட்சி தலைவர், அவர் வந்து ஒரு புரோட்டோகால் இருக்கக்கூடிய ஒருத்தர், அவர் வந்து சட்டமன்றத்தில் மிக முக்கியமானவர், அவர் அரசினுடைய நபர். எதிர்க்கட்சி தலைவர் அப்படின்றது கான்ஸ்டியூஷன் கொடுத்துருக்கக்கூடிய ஒரு போஸ்ட். அது அப்படி இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு இடம் இதுதான் நம்ம கேள்விக்கிறோம். முதல்ல அங்கே வந்து நீங்கள் போக்குவரத்து தடை பண்ணிருக்க கூடாது. அதையும் மீறி அந்த அப்பா இருக்கார் இல்லையா, அவரோட அப்பா, அவர் திமுக பிரமுகர் தானே, அவர் திமுகவை சார்ந்தவர் தானே, அவர் கார் கொடுத்ததெல்லாம் ரொம்ப மோசமான. சரி, அந்த தம்பி வந்து ஓட்டு வராரு, எனக்கு தெரிஞ்சு அங்கேயே யாருடைய கால் மேலே ஏற்றிட்டாங்க, ஏற்ற வந்தாங்க, காவல் ஆய்வாளர் கால் மேலே வந்து பட்டுச்சு சொல்றாங்க. ஒரு கால் முறிஞ்சிருந்துச்சுன்னா காலை போயிடுச்சா யார் பொறுப்பு இருப்பாங்க? அப்போ உங்களுடைய அசட்டு தைரியத்தில் பொதுவாகவே வந்து இந்த பணக்காரோட பசங்கள்லாம் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவானுங்க, ரொம்ப திமிராடுவானுங்க. இவன் பார்த்து ரொம்ப சின்ன பையனாக இருக்கான். அவன் வந்து எனக்கு தெரிஞ்சு அவனுக்கு 15 வயசு இருக்க மாட்டேதே பெரிய சந்தேகமாகுது, அவ்வளோ சின்ன பையனாக இருக்கான். அவங்ககிட்டலாம் வந்து கார் குத்து வந்து அமைச்சிருக்காங்க. இவர் பக்கத்தில் உட்காந்துட்டு வராரு. அப்போது நீங்கள் காவல்துறை நினைத்திருந்தால் முதல்ல அந்த இடத்துல நீங்கள் போக்குவரத்து தடை பண்ணிருக்கணும். அதையும் நீங்கள் தடை பண்ணல. அதை நீங்கள் தடை பண்ணதால என்னன்னா, அந்த இடத்துல லோக்கல் செல்வாக்குள்ள ஒருத்தர் அவங்க வீட்டு பையனை வந்து கூப்பிட்டு வச்சு கார் ஓட்ட வைக்கிறார். இதுவே முதல் அஃபென்ஸுங்க. அது அப்பாவை நீங்கள் கூப்பிட்டு வந்து, இந்த அப்பா நம்ம ஸ்டாலின் அப்பா இருக்கார் இல்லையா, அந்த அப்பா இருக்கிற தைரியத்தில் தான் இந்த மாதிரி அப்பாக்கள்லாம் பண்ணிட்டு அட்டூழியம் பண்ணிட்டு இருக்காங்கன்றதை நான் பார்க்குறேன். தொடர்ந்து திமுகவினர் இது போன்ற சட்ட விதிமுறைகளை மீறுறாங்க இல்லையா, இதை எப்படி பார்க்குறீங்க? சட்ட விதிமுறைகளை மீறுவது தான் திமுகன்னு நான் பார்க்குறேன். எப்படி பார்க்குறதுனா, நம்ம என்ன சொல்கிறது, திமுக வந்து ஆட்சிக்கு வந்துடுச்சுன்னா அட்ராசிட்டி இருக்கு இல்லையா, அது ரொம்ப அதிகமாகிடும். நீங்கள் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒரு பொறுப்பு அமைச்சர்னு போட்டு வச்சுருக்காங்கல்ல, இது பொறுப்பு அமைச்சர் வேலை தான் நினைக்கிறீங்க நீங்கள்? அந்த மாவட்டத்துக்கு பொறுப்பாக பார்த்துக்கணும், திமுக வந்து வளர்த்துருக்கணும், அப்படிலாம் கிடையாது. பொறுப்பு அமைச்சர்னா அந்த இடத்துல எவ்வளோ வந்து கான்ட்ராக்ட் விடுறாங்க, அந்த இடத்துல எவ்வளோ மணல் வர்றாங்க, இங்கே என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்தமாக அவங்க வந்து அங்கே ஒரு வரி வசூல் பண்ணக்கூடிய ஒரு ஏஜென்ட்டாக தான் மாறி இருப்பாங்களே தவிர, இந்த பொறுப்பு அமைச்சர்களாக இருக்கக்கூடியவங்க, இந்த மாவட்ட செயலாளர் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு அவங்க குறுநில மன்னர்கள். அந்த குறுநில மன்னர்கள்லாம் வரி வசூல் செய்து நம்முடைய அரசனாகிய ஸ்டாலின் அவர்கள்ட்ட கொடுப்பாங்க. அப்படி தான் மக்கள் வைக்கக்கூடிய ஒரு விமர்சனமாக வந்து இருக்குது. பொதுவாகவே இந்த பொறுப்பாளர்களாக இருக்கட்டும், மாவட்ட அமைச்சர்களாக இருக்கட்டுமே, இவங்க எல்லாம் அந்தந்த இடத்த வந்து நீங்கள் ஆட்டம் பண்ணு. இப்போது திமுக கட்சியை சார்ந்தவர் திரு துரைமுருகன் பொதுச் செயலாளர், அவருடைய மகன் கதிரானந்த் எம்பியா இருக்கக்கூடியவர், அந்த கட்சியை சார்ந்த ஒருத்தர் குடியாத்தம் சம்திங் ஒருத்தர் குடியாத்தம் பேசுவார், ஒருத்தர் குமரன், அவர்கிட்ட பேசினாரு. ஆனா துரைமுருகண்ணா, நீ எந்த நேரத்தில் கோமாவத்து தெரியலண்ணா, உன் மகன் பண்ணக்கூடிய அட்டகாசம் தாங்கவே முடியலண்ணே, இவ்வளோ 1000 கோடி கொள்ளையடிக்கிறாங்களே அண்ணா, நீங்க கொள்ளையடிச்சு நீங்களே வச்சுக்கிறீங்களாண்ணே, அந்த குடும்பத்துக்காவது கொடுங்கண்ணா, எங்க நம்ம முதல்வர் கொடுத்தும் போது குடும்பம் நீங்க இவ்வளோ நான் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விமர்சனம் பண்ணல. அந்த கட்சியை சார்ந்த ஒருத்தர் அங்கே நடக்கக்கூடிய அட்டுழியத்தை பொங்கி பார்த்து பொங்கி எழுந்து விமர்சனம் பண்றாரு. ஆனா அவர் மேல என்ன இது நடவடிக்கை எடுத்தாங்களா? கதிரானந்த் மேல ஆளுங்கட்சி விமர்சனம் பண்ணல, ஊடகங்கள் விமர்சனம் பண்ணல, அந்த கட்சியை சார்ந்த லோக்கல்ல கூட ஒரு நபர் குடியாத்தவங்க மேல விமர்சனம் பண்றாரு. அவர் மேல ஒரே ஒரு ஒழுங்கு நடவடிக்கை திமுக எடுத்திருக்குமா? இல்லை என்னன்னு கூப்பிட்டு கேட்டிருப்பாங்களா? பொதுவாகவே அந்த இஷ்யூக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா துரைமுருகன் அவர்களே ஓரம் கட்டப்பட்டார். எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு இல்லையா, துரைமுருகன் போன்ற ஒரு நபர்கள் எங்க அதிமுக இருந்து அவர் தாங்க இன்னைக்கு துணை முதலமைச்சராக இருக்கிறோம், அவர் தாங்க முதலமைச்சராக இருக்கிற கெப்பாசிட்டி உள்ள ஒரு நபர் சொல்லிட்டு திரு எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு. இப்போ எடப்பாடி பழனிசாமி சும்மா தூக்கி கொடுத்துட்டாங்களா? 14 டேஸ் அந்த கட்சி வராரு. அவர் வந்து அங்கே வந்து ஒன்றியத்திலிருந்து ஒன்றிய செயலாளராக பொறுப்பேற்று இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக அதிமுகவினுடைய பொதுச் செயலராக மாறி இருக்காருன்னா உழைத்து வந்திருக்காரு. இப்போ நம்ம அதிமுக சொல்ல முடியுமா, இன்னைக்கு வந்து திரு உதயநிதி துணை முதலமைச்சராக இருக்காரு, இன்னொரு 10 வருஷத்துக்கு அப்புறம் யார் வருவா? நம்ம தம்பி இன்பநிதி வருவார், அவ்வளோதான். அடுத்த நிதி வந்து தயாராக இருப்பாங்க. இது திமுகன்ற கட்சியே முதல்ல ஒரு ஜனநாயக அமைப்பு கிடையாது. இவங்க வந்து வெளியே சமூக நீதி திராவிடம் அதெல்லாம் பேசுவாங்க. இது முழுக்க திமுக என்பது ஒரு குறிப்பிட்ட குடும்பத்திற்காக இயங்கக்கூடிய ஒரு கட்சி. அந்த குடும்பத்திற்கு வேலை செய்யறதுக்காக பல பணியாட்களை மாவட்டத்தோடு நியமிச்சு பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அதாவது படியளக்கிற சாமிக்கு வந்து நியாயமான வேலையை வந்து இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. மற்றபடி திமுக ஒரு ஜனநாயகமோ அந்த கட்சி வந்து ஒரு சமத்துவமான ஒரு கட்சியோ அப்படிலாம் கிடையாது. ஈவன் சொல்ல போனா அந்த கட்சியில நேர்மையா உண்மையா இருந்தனா நீ வந்து உறுப்பினராக இருக்கலாம், அவ்வளவுதான். அவங்களுக்கு நீ அனுகூலமா போற, அவங்களுக்கு பண்றதுல நீ வந்து ஏதோ உங்களுக்கு பண்ணி தர அப்படின்னா உங்களை வந்து ஒரு எம்எல்ஏ வரைக்கும் உயர்த்துவாங்க. அதுக்கப்புறம் உங்க பேருக்கு தான் எம்எல்ஏ சீட் கொடுப்பாங்க. உங்களை மத்தியும் அடிச்சுட்டு தான் குடும்பம். அது குடும்ப கட்சி, வாரிசு கட்சி.
இபிஎஸோட கூட்டத்துக்கு தொடர்ந்து இது போல வண்டிகள் போய் ஒரு சலசலப்பை ஏற்படுத்துறாங்களா? இதுக்கு என்ன காரணம்? யார் இதுல இருந்து ஒரு நம்ம என்ன சொல்றோம், நான் முன்னாடியே ஒன்று சொல்றேன் இல்லையா, நீங்க ஒரு இடத்துல ஒரு கூட்டம் நடக்குதுன்னா அந்த இடத்துல வந்து வாட் எவர் நீங்க அதிமுகன்னு கிடையாது, நாம் தமிழரோ விசிகாவோ கம்யூனிஸ்டோ எந்த கட்சியோ ஒரு தெருமுனை கூட்டம் போட்டா கூட அந்த இடத்துல போக்குவரத்து தடைப்படும். அந்த ரோட்ல வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க ஈவன். ஏன்னா அந்த ரோட்ல பர்மிஷன் வாங்கி தான் நடத்துறாங்க. பர்மிஷன் வாங்க மாட்டேன்னா நீ அரெஸ்ட் பண்ணுவ, நீ ஜப்தி பண்ணுவ, நீ அந்த மாதிரிலாம் வந்து பண்ணுறது கிடையாது. பர்மிஷன் வாங்கி தான் நடத்துகிறாங்க. இது என்னன்னா அழுத்தம் தானே இது. எனக்கு தெரிஞ்சு பிசிகாவுடைய மேடையில் கூட ஒரு முன்னாள் ஐபிஎஸ் அதிகாரி அவங்க பிறந்தநாள் விழாவில் வந்து பேசும்போது சொல்கிறாங்க, திருமாவர்கள் வந்து எதிரணியில் இருக்கும் பொழுது வந்து எங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் வரும், நாங்கள் வந்து மைக் ஆஃப் பண்ண சொல்லுவோம், என்ன இன்னும் கூட்டம் போட்டு வர கூட்டத்தை நிறுத்துன்னு சொல்லிட்டு நாங்கள் போய் டார்ச்சர் கூட போகிறாங்க, அழுத்தம் கூட பண்ணுறத ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் சொல்கிறாங்க திருமாவருடைய மேடையில். அப்போது இன்னைக்கு திமுக வந்து ஆட்சியில் இருக்குன்னா திமுக வீழ்த்துவதற்கு இன்றைக்கு மக்கள் பார்க்கக்கூடியது அதிமுகவை. ஏன்னா அவங்க வந்து ஒரு பெரும்பான்மையாக வந்து இருக்கிறாங்க, ஆட்சிக்கு வரக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி உள்ள ஒரு நபர்களாக இருக்கிறாங்க. அதனால் வந்து அவங்களுக்கு முடிஞ்ச அளவு வந்து லோக்கலில் கொடுக்கக்கூடிய ஒரு அழுத்தம் தான் அது. அந்த இடத்துல ஒரு அமைச்சர் இருப்பார், இல்லை அந்த இடத்துல மாவட்ட செயலர் இருப்பார், அவர் அங்கே போலீஸ் எஸ்பி இவங்கெல்லாம் வந்து ஃபேவராக இருப்பார். அவர் வந்து அந்த இதில் நீ வந்து ஒன்றும் பாதுகாப்பெல்லாம் வேணாம் அப்படின்னு எடுத்துட்டு சீக்கிரம் அனுப்பி சொல்லுங்கள், ஒரே கூட்டம் நின்றுது. என்ன சொல்கிறேன், நீங்கள் ஒரு எடப்பாடி பழனிசாமி இருக்கணும்னு வச்சுங்களேன், உங்கள் எதிர்க்க ஒரு ஆம்புலன்ஸ் நிற்குதுன்னா நமக்கே மனசு என்ன தோணும், முதல்ல அந்த ஆம்புலன்ஸ் அனுப்புப்பா, உயிருக்கு போராட்டிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் தோணும். அங்கே உண்மையாகவே அங்கே இருக்கிறாங்களா இல்லை ஆம்புலன்ஸ் உண்மையாகவே யார் இருக்கிறாங்களா நம்மளுக்கு தெரியாதா, நம்ம மனசு முதல்ல யோசிக்கணும். அந்த மாதிரி ஒரு உயிர் ஒன்று போராடிட்டு இருக்கு, அதுக்கு நம்ம வழிவேடு தான் பார்ப்போம். ஆனால் இவங்க இதே மாதிரி ரெண்டு முறை விட்டுருக்காங்க, இதோட 2 முறை வந்து 2 முறை 3 முறை விட்டுருக்காங்க அப்படின்னு அவரோட விமர்சன பார்வையாக இருக்குது. ஸோ ஒரு எதிர்கட்சியினுடைய பிரச்சாரத்தை வந்து மடக்கிட்டு அதை வந்து நம்ம நிறுத்திட்டு நம்ம வந்து விமர்சனம் பண்ண மாட்டாங்க நினைக்கக்கூடிய குருட்டுத்தனமாக நம்பிக்கைது இல்லை, அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. இன்னைக்கு இவங்க வந்து நிறுத்திட்டாங்க. எடப்பாடி பழனிசாமியோட பிரச்சாரம் அந்த குறிப்பிட்ட ஏரியாவில் மட்டும் தான் இருக்கா? நீங்கள் நம்மக்கிட்ட ஃபோன் இல்லை, நம்ம பார்க்கல. ஒரு இடத்துல ஒரு நபர் பிரச்சாரம் பண்ணால தமிழ்நாடு முழுக்க வந்து பரவிடுது. ஒரு இடத்துல நீ ஆம்புலன்ஸ் விடுறதுனாலையோ இல்லை சின்ன பசங்களை வண்டிக்கிட்டு கூப்பிட்டு அனுப்புறதுனாலே மட்டுமே அவங்களோட பிரச்சாரம் வந்து முடிஞ்சிடும்னு சொல்லிட்டு கணக்கு கிடையாது. மதுரையில் பிடிஆருக்கும் மூர்த்தி அவர்களுக்கும் பனிப்போர் நிலை வந்தது. இப்போ அது வெடிச்சு ஓப்பனாகவே ஒரு பெரிய சண்டை அளவுக்கு வந்துடுச்சு. இந்த அதிகார போட்டி எதனால் ஏற்படுது? மதுரையில் மட்டும் கிடையாது, திருச்சி சிவா அவரோட வீட்டை சூறையாடத்தை யாரு கேள்வி இது எல்லா இடத்துலையுமே நடக்கும். நீங்கள் திருச்சியின் இப்போ மதுரை நான் அடுத்து வர இப்போ திருச்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா திருச்சியில் மிக முக்கியமானவர்கள் KN நேரு, அவர் திருச்சி சிவா, இவங்கெல்லாம் மிக முக்கியமானவர்கள் இல்லையா. புதுசாக அன்பில் மகேஷும் இருக்கார், நம்ம அதை மறந்துடக்கூடாது. ஸோ அன்பில் மகேஷ் இன்னும் அந்த அளவுக்கு போல நினைக்கிறேன், அவங்க அளவுக்கு போட்டி அளவுக்கு போல நினைக்கிறேன். ஏன்னா அவர் இங்கே ஒரு லோக்கலில் செல்வாக்குள்ள அமைச்சர், உதயநிதி அவர்களோட நெருக்கமான ஒரு நண்பர், அவர் வந்து ஒரு குடும்பத்தை சார்ந்த ஒரு நபர் தான், அவர் வந்து வேற ஆளாக பிரித்து பார்க்க மாட்டாங்க. ஆனால் இங்கே வந்து அந்த மாதிரி சிக்கல் கிடையாது. ஈவன் அங்கே கேஷ் பாலிடிக்ஸ் இருக்கும். ஈவன் இப்போ நீங்கள் மதுரையில் பார்க்குறீங்கன்னா மூர்த்தி அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு செல்வாக்கு ஒரு நபராக திமுக வந்து திகழ்கிறாரு. இவரை எதிர்க்கக்கூடியவங்க யாரானா வேற யாரோ கிடையாது. இப்போ வந்து அதிமுக எதிர்க்கிறது விமர்சனம் பண்ணதுன்னா நம்ம வந்து கொஸ்டின் மார்க் இருக்கலாம். விசிகால இருக்காங்கல்ல, விசிகா சார்ந்தவங்க மூர்த்தி வந்து ஒரு சாதி வெறி பிடித்த ஒரு நபர் போல செயல்படுறாரு. இங்க ஏன்னா எங்க கட்சி கொடியெல்லாம் அறுத்து விட்டுறாரு, கட்சி கொடியெல்லாம் ஏத்துறதுக்கு வந்து அலோவ் பண்ண மாட்டாரு, அவர் தாங்க எங்க எல்லா பிரச்சனையும் காரணம் அப்படின்றத நான் சொல்லலை, விசிகா சார்ந்தவங்க சொல்றாங்க. இப்போ இந்த இஷ்யூ நீங்கள் வந்தீங்கன்னா பிடிஆர் அவர் வந்து அடிப்படையில் கொஞ்சம் நல்லவர்னு சொல்கிறாங்க, அவருக்கு மனசு வந்து கொஞ்சம் நல்ல மனசு. ஈவன் அவர் வந்து ஓட்டுக்கு கூட காசு கொடுக்கலன்னு சொல்கிறாங்க. எனக்கு தெரியல, எனக்கு ஓட்டுக்கு கூட வந்து காசு கொடுக்கல, அவருக்கு ஓட்டுக்கு கூட காசு கொடுக்காம ஜெயிச்சார் அப்படின்னு சொல்கிறாரு. அவருடைய ஃபோன் கால் ஒன்று பார்த்தீங்க இல்லையா, சபரிசன் பற்றி திரு உதயநிதி பற்றி பேசின ஃபோன் கால்லாம் ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் என்னவா இருந்தார், ஃபினான்ஸ் மினிஸ்டர், என்ன மினிஸ்டர் ஆனார் இன்னைக்கு, தகவல் தொழில்நுட்பத்துறை அங்கத்தில் வந்து இருக்காரு. அவர் என்ன பொறுப்பில் இருக்காரு இன்னைக்கு திமுக. இன்னைக்கு திமுகவில் நம்ம ஒரு கட்சி ஒன்று இருக்குன்னா, ஒருத்தர் அறிவாளியாக இருக்காரு, ஒருத்தர் திறமசாலியாக இருக்காருன்னா அவரை கூப்பிட்டு பக்கத்தில் வச்சுனா தான் கட்சி வளரும். இல்லைப்பா நீ அறிவாளியாக இருக்கிற என்னையே நீ கேள்வி கேட்குற அப்படின்னா யார் வளருவாங்கன்னா குடும்பத்தை சார்ந்தவங்க தான் வளருவாங்க. இப்போ மூர்த்தி போன்றவர்கள் வந்து திமுகவின் குடும்பத்துக்கு விசுவாசியாக இருக்கக்கூடியவங்க. ஆனால் பிடிஆர் போன்றவர்கள் வந்து அது என்னதான் அமைச்சராக இருந்தாலும் அவங்க மேலே என்னதான் ஊழல் வச்சாலுமே ஓரளவுக்கு மனசு இருக்கும். என்னடாப்பா இவங்க அநியாயம் பண்ணுறீங்களா, நீ இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்கன்னா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நல்ல ஒரு மனசு உள்ள நபர்களாக வெளியே வந்து அவங்க வந்து அறியப்படுறாங்க. ஸோ இந்த பனி போன்றதுலாம் கிடையாது, வெளிப்படையான ஒரு போர் தான். திருச்சியில் போயிட்டு வீட்டை அச்சு நொறுக்குறாங்கன்னா வேறு பனி போராது, வெளிப்படையான ஒரு போர் அது. அதே மாதிரி தான் மதுரையில் வெகு சீக்கிரத்தில் இவர்களுக்குமான பிரச்சனை வெகுவாக வரும். என்ன ஒன்று பிடிஆர் போன்றவங்களாம் கொஞ்சம் சாதுவாக கடந்து போயிடுவாங்க, இவ்வளோ தூரம் அட்ராசிட்டியாக போக மாட்டாங்க. ஆனால் இவர் வந்து அப்படி கிடையாதுன்றதை அந்த கட்சியை சார்ந்தவங்க சொல்கிறாங்க.
கூட்டணி கட்சி சார்ந்த யாருக்குமே பார்த்தா மூர்த்தி அவர்களை பிடிக்கவே பிடிக்காது. ரொம்ப மோசமான ஒரு நபர் தான் எல்லாம் விமர்சனம் பண்ணக்கூடிய ஒன்றா இருக்குது. ஈவன் நீங்கள் தாவேக்கோடைய மாநாட்டில் பார்த்தீங்கன்னா மூர்த்தி அவர்கள் மேலே ஆதவ மிகப்பெரிய ஒரு அலிகேஷன் வந்து எழுப்புறாரு. இத்தனைக்கும் அவங்களுக்குள்ள சம்மந்தங்கள் இருந்தாலுமே ஆனால் அவர் மறுத்துடல, இது போல சில்லி விஷயம் நான் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி மறுத்துட்டாருல. யாருங்க ஒத்துப்பாங்க? இப்போ நீங்கள் ஒத்துப்பீங்களா? ஐயா நீங்கள் ஊழல்வாதி என்றால் நான் ஊழல்வாதி கிடையாது, நான் தான் புனிதர் தான் எல்லாரும் சொல்லுவாங்க. அப்போ உங்களை அவர் சில்லித்தனமா விஷயம் நான் பண்ண மாட்டேன், பெரிய பெரிய விஷயம்லாம் பண்ணுவேன் அப்படின்னு ஒரு அர்த்தம் உள்ளே இருக்குல்ல. இல்லை அதுவும் ரைட் தானே. நம்ம என்ன சொல்கிறோம், விசிகாவும் உங்கள் கூட்டணியில் இருக்கிறாங்க, அவங்க விமர்சனம் பண்ணுறாங்க. உங்கள் கூட்டணிக்கு எதிராக இருக்கக்கூடிய திமுக விமர்சிக்கக்கூடிய ஆதவ போன்ற தாவேக்கு நிர்வாகிகள் கூட்டு விமர்சனம் பண்ணுறாங்கன்னா நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுடைய செயல்பாடுகள் இருந்திருந்தால் அவங்க விமர்சனம் பண்ணுவாங்க அப்படின்னு ஒன்று இருக்குது. இதையெல்லாம் தாண்டி உங்கள் கட்சியில் யாரோ ஒருத்தர் அத்திப்பூத்தார் போல் பிடிஆர் போன்ற ஒரு நல்லவர் யாருன்னா இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சால் அவங்களுக்கு எதிராக நீங்கள் செயல்படுறீங்க அப்படின்னா உங்களுக்கு பாதுகாவலனாக திமுக குடும்பம் இருக்குது, அதெல்லாம் நீங்கள் இப்படி பண்ணுறீங்க. திமுக தலைமையே பார்த்தீங்கன்னா மூர்த்தி அவர்கள் தான் ஒரு ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டியாக கொடுத்து 2026 தேர்தலில் 10 தொகுதிகளுக்கான ஒரு அசைன்மெண்ட்டை அவர்கிட்ட கொடுத்தார். தகவல் ஏன் அப்படின்னா ஓரங்கட்டி அவர் தான் முன்னுக்கு தலைமையை கொண்டு ஓரங்கட்ட. அவன் என்ன சொல்கிறேன், நீங்கள் வந்து அறிவாளியாக இருக்கீங்க. அதாவது திரு கருணாநிதி அவர்கள் இருக்கார் இல்லையா, திரு கருணாநிதி அவர்கள் தன்னை யாராவது வந்து தன்னை விட வலிமையானவர்களாக வராங்க, தன்னை விட யாராவது அறிவு கூர்மையாக வராங்கன்னா அவளை கிட்ட வச்சுக்க மாட்டார், அவங்க தூரம் வச்சுப்பார். அப்படி இல்லைன்னா வந்து அந்த கட்சியே வந்து ஒழிச்சுன்னு சொல்லிட்டு பார்த்து ஜான் பாண்டியன் அவர்கள் பேட்டி எடுக்கும்போது அவட சொன்ன வார்த்தை, கருணாநிதி அவர்கள் தாங்க இங்கே ஜாதி சங்கங்கள்லாம் வளர்றதுக்கு காரணமே, ஜாதி சங்கங்களை உடைக்கிறதுக்குமே அவர் தான் காரணம். ராமதாஸ் அவர்களே சொல்லியிருக்காரு. அதான் சொல்றேன். இப்படிங்க நீங்கள் வண்டியர்களுக்கான ஒரு கட்சி, ஒரு பாமகன்னு ஒன்று இருக்குது அப்படின்னா அது எப்படியாவது அடிச்சு உடச்சு ஒரு பக்கத்தை வந்து இந்த பக்கம் நம்ம அண்ணன் வேல்முருகன் அண்ணங்கிட்டே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா திரு அன்புமணிகள் அப்படின்னு கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி வந்து ஏற்கனவே வந்து திரு ஜெகதர்ச்சகலாம் ரமைப்பிலாம் ஒன்று வச்சிருந்தாரு, அதெல்லாம் உங்களுக்கு தெரியாம அதையுமே வந்து இவங்க வந்து காலி பண்ணுவாங்க. இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா இந்த பக்கம் திரு ஜான் பாண்டியன் அவர்களையும் தூண்டி விடுவாங்க, அந்த பக்கம் திரு ஐயா கிருஷ்ணசாமி அவர்களுமே தூண்டி விடுவாங்க. இந்த பக்கம் வந்தீங்கன்னா சொல்லவே தேவை, விசிகா போன்ற நிறைய அமைப்புகள், புரட்சி பாரதம் இருக்கு, பகுஜன் சமாஜ் கட்சி இருக்கு, பல அமைப்புகள்லாம் இருக்குல்ல, இவங்க எல்லாரும் தூண்டி விடுவாங்க. திமுகவுடைய சுபாவமே என்னடானா யாருன்னா ஒருத்தர் வளர்ந்து வந்தா நம்மளுக்கு ஆபத்தா இருப்பாங்களே. நான் என்ன சொல்றேன், எம்ஜிஆர் என்ற ஒரு நபர் தமிழ்நாட்டின் முதலமைச்சரானதுக்கு ஒரே காரணம் யாரு? ஐயா கருணாநிதி அவர்கள் தான். அவர் கேட்டிருந்த அமைச்சர் பொறுப்பு நீங்க கொடுத்துருந்தீங்கன்னா எம்ஜிஆர் என்கிற நபர் ஒருத்தர் நமக்கு வந்து முதலமைச்சராக வந்தே இருக்க மாட்டாரு. ஆனா அவரை பார்த்து பயம் இருக்கு. ஏன்னா எம்ஜிஆர் அவருடைய வசீகர தோற்றம் இருக்கு. மக்கள் எல்லாம் அந்த காலத்தில் வந்து அவரை வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு புனிதர் போல, ஒரு கடவுள் போல அவரை பார்த்தாங்க. ஒரு நீங்க வந்து எம்ஜிஆர் கருணாநிதினு 2 ஃபிகர் நிற்க வச்சீங்கன்னா அந்த கருணாநிதி அவர்களுடைய உருவத்தை விட எம்ஜிஆரோட உருவம் எங்கோ இருக்கு. அந்த ஒரு பயம் தான் இவங்களுக்கு காரணமே. தன்னை விட யாராவது வளர்ந்துருவாங்க அப்படின்னு ஒரு பயம் தான் இவங்களுக்கு காரணம். ஆனா அந்த குடும்பத்துக்கு விசுவாசமா இருந்தீங்கன்னா உங்களை பார்த்துப்பாங்க. இப்போ வந்து மூர்த்தி அண்ணன் போல நீங்க இருக்கிறீங்க அப்படின்னா, அவர் அமைச்சர் போல நீங்க இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு என்ன வேணுமோ பார்த்துப்பாங்க. ஆனால் நீங்கள் வந்து பிடிஆர் போல கேள்வி கேட்டீங்கன்னா உங்களை தூக்கி ஓரம் கட்டுவாங்க. இல்லை அது ஓரம் கட்டுறது பதிலாக அமைச்சர் பதவியிலேருந்தே அவரை விலகிடலாம்ல. அமைச்சர் பதவியிலேருந்து விலகினா ரொம்ப வெட்ட வெளிச்சமாக இருக்கலாம். நான் என்ன சொல்கிறேன், மூர்த்தி அவர்கள் இது ஆடியோ ரிலீஸ் ஆகியே பல வருஷம் கடந்துடுச்சு. அப்போ சைலண்டாக மனோ தங்கராஜ்லாம் இப்போ கழட்டி விட்ட மாதிரி இவரையும் கழட்டி விட்டு வேற ரீப்ளேஸ் பண்ணலாம். இல்லை நான் என்ன சொல்கிறேன், மனோ தங்கராஜ் நிறைய புகார்கள்லாம் வந்துச்சு. இவர்களும் புகார் இருக்கா? மக்களுடைய புகார் இருக்கு. உண்மையை சொன்னார், அவ்வளோதான். அதுக்காக நீங்கள் வந்து என்னுடைய அப்போ என்ன ஆக்ஷன் எடுக்கணும் நீங்கள் சொல்கிறீங்கன்னா, ஏன்பா என் மருமனை பற்றி நீ பேசிட்ட, உனக்கு அமைச்சர் பதவி இல்லை போப்பா, ஏன் என் மகனை பற்றி நீ பேசிட்ட, உனக்கு அமைச்சர் பதவி இல்லை போன்னு தான் எடுக்க முடியும். அவ்வளோ நீங்கள் வந்து வெட்ட வெளிச்சமாக எடுத்துட்டீங்கன்னா அது ரொம்ப அசிங்கமாடு திமுகவுக்கு. ஒருத்தன் வந்து உண்மையை சொன்னான்றதுக்கோசம் உனக்கு கட்சியில் தூக்கிடுவீங்களான்ற மாதிரி ரொம்ப அசிங்கமாடு திமுகவுக்கு. அது ஐஎன்டிஏ கூட்டணி சார்பாக ஒரு போராட்டமானது திமுக வந்து கையில் எடுத்தாங்க. அந்த ஐஎன்டிஏ கூட்டணி அதில் இருக்க ஒரு பேனர் வந்து போஸ்டர், அதை பார்த்துருப்பீங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? இப்போ அந்த போஸ்டரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா திரு உதயநிதியோட படம் வந்து பெருசாக போட்டிருக்கு, திரு ஸ்டாலினோட படம் பெருசாக போட்டிருக்கு, மறைந்த கருணாநிதி அவருடைய படமும் போட்டிருக்கு. நான் என்ன சொல்கிறேன்னா, இந்தியா கூட்டணி கட்சி நடத்துகிறாங்க. இந்தியா கூட்டணி கட்சியில் தமிழ்நாட்டோட துணை முதல்வராக இருக்கக்கூடிய திரு ஸ்டாலின், திரு உதயநிதியோடைய படம் வந்து போட்டிருக்க வேண்டிய அவசியம் முதல்ல இல்லை. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அவங்களெல்லாம் பெருசாக காட்டுறீங்க. அந்த ஆர்ப்பாட்டம் அப்படின்றது திமுக நடத்துது அப்படின்னா நம்ம கேள்வி கேட்க முடியாது. ஏன்டா திமுக நடத்தினா உதயநிதி அவர் தான் போடுவாங்க, அவர் தானே திராவிடத்தின் 3ஆம் கலைஞர், 4ஆம் பெரியார், எல்லாமே ரைட், அதை போடலாம்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிக்கலாம். ஆனால் இந்தியா கூட்டணி நடத்தக்கூடிய ஒரு ஆர்ப்பாட்டத்தில் கூட நீங்கள் கூட்டணி கட்சியில் ஓரம் கட்டுறீங்க. நீங்கள் வந்து யார் படமோ போட்டு வச்சுருக்கீங்க, ஆனால் திருமாவளவன் படத்துக்கு லாஸ்ட்டில் போடுறீங்க, அவரோட பேர் லாஸ்ட்டில் போடுறாங்க. அப்போ திமுகவினுடைய அந்த ஒரு மனநிலை எப்படி அப்படின்னா, திமுகவோட சுபாவம் எப்படின்னா, இவங்களை இங்கே வச்சுருந்தா போதுமானது, நம்ம கிட்ட அவங்க வந்துருக்கூடாது. ஏன்னா திரு கருணாநிதி அவர்கள் என்ன சொன்னார், நீங்கள்லாம் பொது தொகுதிக்கு ஆசைப்படலாமான்னு சொல்லிட்டு சொன்னவர் திரு கருணாநிதி. அதை நமக்கெல்லாம் சொன்னவர் அண்ணன் வன்னியரசு. அப்படிப்பட்ட ஒரு கட்சியில் தான் இவங்களாம் கூட்டணி வச்சுட்டு இருக்காங்க. இது என்ன பிரமாதம், இதை விட ஸ்பெஷலிட்டாக இருக்கிற மாதிரி இந்த கூட்டணியெல்லாம் பேச்சுவார்த்தை நடத்துவாங்க தெரியுமா, சீட்டு கொடுக்குறதுல. அதில் இந்த கூட்டணி கட்சிகளை
இந்த திமுக தமிழ்நாட்டில் இந்தியா கூட்டணிக்கு தலைமை தாங்கக்கூடிய இந்த திமுக எவ்வளவு அவமானப்படுத்த போறாங்க அப்படின்றத நீங்களே பொறுத்திருந்து பாருங்க தெரியும். ஆனால் திருமாவளவன் கிட்ட இது குறித்து பேசினா இதெல்லாம் அரசியல் தெரியாதவங்க பேசுகிற கருத்து. திமுக எங்களுக்கு கரெக்டான சமமான மரியாதை கொடுத்து எங்களை சமமான மரியாதை வந்து கொடுக்குது. நான் அவரே பல பிரஸ் மீட்ல சொல்லி அவர் என்ன சொல்லுவாருன்னா, நான் எங்கு உட்கார்ந்தாலும், நான் ஓரமாக உட்கார்ந்தாலும், நான் பிளாஸ்டிக் சேர்ல உட்கார்ந்தாலும், நான் எங்கு உட்காரணும் அதுதான் மையம்னு சொல்லுவார். நமக்கு அதெல்லாம் உடன்பாடு கிடையாது. நீங்கள் வந்து முக்கியமானவர்களாக இருக்கீங்க அப்படின்னா உங்களை தூக்கி ஒரு நடுவில் தான் உட்கார வைக்கணும். இன்னைக்கு தமிழ்நாட்டில் கம்யூனிஸ்ட் கட்சி நிலை என்ன? ஊருக்கு 10 பேர் இருப்பாங்களா? காங்கிரஸ் கட்சியில் வந்து ஊருக்கு ஒரு 10 பேர் இருப்பாங்களா? நீங்கள் தேடி எடுத்தவங்க இப்போ என் ஊர்லாம் யாருமே கிடையாது. அதனால் ஓப்பனாக சொல்கிறேன், நான் யாருமே கிடையாது. ஆனால் விசிக போன்ற கட்சிகள் தமிழ்நாட்டில் எல்லா ஊர்லேயுமே கிளை இருக்கக்கூடிய ஒரு கட்சி. ஆனால் அந்த கட்சி அப்படிதான் வச்சுட்டு இருப்பாங்க. அப்படி திமுக வந்து இவங்களை இங்கே தான் வச்சுப்பேன், நீங்கள் சும்மா எங்களுக்கு வந்து ஓட்டு கேட்டால் மட்டும் போதும் அப்படின்னா நீங்கள் அவங்களுடைய ஆதரவு எல்லாம் ஜெயிக்கணும். திமுகவுக்கு எல்லா விதமான தகுதியும் இருக்குது. மக்கள் திமுகவுடைய பொற்கால ஆட்சியை பார்த்து ஓட்டு போட்டுறாங்கன்னா அப்படியேப்பட்ட திமுக தனிச்சு சுயேட்சையாக நிற்கணும். உங்களுக்கு அவங்க ஓட்டு கேட்கறதுக்கு தேவை, உங்களுக்கு பிரச்சாரம் பண்ணத்துக்கு தேவை, உங்களை முதலமைச்சர் ஆகிறதுக்கு தேவை, உங்கள் மகனை துணை முதலமைச்சர் ஆகிறது தேவை. ஆனால் நீங்கள் அவங்கள சீட்டுக்காக கெஞ்ச வைக்கிறீங்க. 3 சீட்டு கேட்டால் கூட 2 சீட் தான் கொடுக்க முடியும் சொல்கிறீங்க. அந்த அளவுக்கு வந்து ஒரு சர்வாதிகார போக்கோடு இந்த திமுகன்ற கட்சி தமிழ்நாட்டில் இருக்குது. ஆனால் இவங்க இந்த கூட்டணி, சனாதனம், பிஜேபி இதெல்லாம் சொல்லி பல உருட்டுகளை உருட்டி பாவம் வந்து அவங்களும் சீட்டு கிடைக்காம கஷ்டப்படுறாங்க. நமக்கே பார்க்கும்போது என்னடா இப்படிலாம் இவங்க கஷ்டப்படுறாங்க, நமக்கே ஒரு மனசு இறங்கி வருது அவங்க மேலே. நடப்பு அரசியல் குறித்து பல்வேறு கருத்தில் கொஞ்சம் மிக்க நன்றி. நன்றி.